ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பகுதி யூஜர் ஃபேமிலி. இன்றைக்கி காலையிலேருந்து வ்ளாக் நாங்கள் நார்மலாக ஸ்டார்ட் பண்ணலை. ஏன்னா எனக்கு ஓவர் கோல்ட் ஆகிட்டுருக்கு. வாய்ஸ்லேயும் உங்களுக்கு தெரியும். நிறைய சீக்கிரமான குட் நியூஸ் சொல்ல போகிறேன். எனக்கு குட் நியூஸ் அது கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கான வேலை தான் போயிட்டு இருக்குது. நேற்று சாட்டர்டே சண்டே அதான் போயிட்டுருக்கு. அதை வ்ளாக் ப்ராப்பராக போட முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம நார்மலாக ரெடி ஆகிற மாதிரி ரெடி ஆகிடலாம். சீரம் அப்லோட் பண்ணிட்டேன். அதுவும் இல்லாமல் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பிம்பிள்ஸ் இங்கே அதிகமாகவே வருது. ஏன்னு தெரியல. ஃபுட் ஹேபிட்டும் இப்போ தான் ப்ராப்பராக எடுக்கிறேன். போக போக செட் ஆகுமான்னு தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டு வந்தாவே எனக்கு கம்மன் படுக்கணும் அப்படின்ட்டு இல்லை. நல்ல ஹாட் வாட்டர் வச்சு ஆஃப் அன் ஹவர் ஒன்ஸ் நான் இன்டேக் பண்ணிகிட்டே இருப்பேன். பார்த்தீங்கன்னா நான் 2 ப்ராடக்ட் வாங்கிட்டு இருந்தேன் ஆன்லைனில். அது நார்மலாக தெரியும். பான்ஸ் சீரம் வித் க்ரீம் இது. ஏன்னா அதிலே பான்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சீரம் வாங்கியிருக்கேன். பான்ஸ் ஃபேஸ் வாஷும் வாங்கியிருக்கேன். இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக நல்லா இருக்கனால உங்கள்கிட்ட சொல்கிறேன். யாருன்னா வேணும்னா கண்டிப்பாக வாங்கிக்கணும். ஆன்லைனில் எந்த ஆப் வேணாலும் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி உங்களுக்கு எது வேணுமோ அது வாங்கிக்கோங்க. சீரம் அப்ளை பண்ணிட்டேன். லைட்டாக போட்டால் போதும், அதுவே நல்லா கவர் ஆகிடும். ஈஸியாக அப்சர்வ் ஆகிடுது. கோல்டுனால என் வாய்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கேமரா குவாலிட்டிலாம் நல்லாயிருக்கான்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வீட்டில் குட்டீஸ் இருந்தாவே ஃபோன் அவங்க கையில் தான் இருக்கும். அதே மாதிரி தான் என் பையன்கிட்ட ஃபோன் போச்சுன்னா அந்த கேமரா போட்டு கடிக்கிறதும் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறேன், இருந்தாலும் முடியல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். நான் வெளியே போகிறதுனா மட்டும்தான் இந்த ஸ்டெப்பில் ஆட் பண்ணுறேன். மறுபடியும் சொல்கிறேன், வீட்டில் இருந்தால் எதுவுமே நான் அப்ளை பண்ண மாட்டேன். குளிச்சுட்டு சீரம் மட்டும் அப்ளை பண்ணுவேன். இல்லைனா மாய்ஸ்சரைசர் போடுவேன் ஃபேஸுக்கு. எந்த உங்களுக்கு பிடிக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஜஸ்ட்டு சிம்பிள். வீட்டில் இருந்தால் நான் வெளியே போகிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் க்ரீம் எதனா ஒன்று யூஸ் பண்ணணும். இது சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் வீட்டில் எல்லாருமே அம்மா எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. அதனால இது நான் ட்ரை பண்ணுவேன். எனக்கும் செட் ஆகிருக்கு. உங்களுக்கு எது செட் ஆகுதோ அந்த க்ரீம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் யூஸ் பண்ணணும்னு நான் சொல்ல வரல. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை அப்ளை பண்ணிவிட்டு ரெடி ஆக வேண்டியது தான். இதுக்கு மேலே பவுடர் அடிக்கிறதும் உங்கள் விருப்பம். நான் இதுக்கு மேலே எதுவும் பண்ண மாட்டேன். பவுடர் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிவிடுங்க. அது அது யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு சயின்டிஃபிக்லி நிறைய பேர் சொல்கிறாங்க, டாக்டர்ஸ்லாம். அதை நம்ம ஃபாலோ பண்ணுறதில்ல. நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். மைல்டாக யூஸ் பண்ணுங்கள். நல்லா பிராண்டாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. கடையில் விற்கிறது கம்மி ரேட்டில் இருக்கேன்னு சொல்லிவிட்டு அதை யூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? இது நான் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் அப்ளை பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 மந்த்தாக ஏன் வெயிட் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணல, தண்ணி இன்டேக் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் ஜாபுக்கு ட்ரை பண்ணியிருந்தேன். ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேயே போயிட்டு இருந்தேன். காலையில் 8:30க்கெலாம் கிளம்பிடுவேன். ஓகேங்களா? அதனால் நல்லா நான் டேன் ஆகிட்டேன். நல்லா உங்களுக்கு தெரியும். கலர் நல்லா பிளாக் ஆகிடுச்சு. என் ஃபேஸ் நார்மல் கலரே இல்லை இப்போது. இப்போ தான் 1 வீக்காக ஏதோ செட் ஆகுது. இருந்தாலுமே அந்த பிரைட்னஸ்ன்றது என் ஃபேஸில் வரவே இல்லை. நான் 2 மந்த்துக்கு முன்னாடி இருந்த வீட்டில் இருக்க சொல்லி எப்படி இருந்துச்சோ அந்த ஸ்கின் இன்னும் எனக்கு வரல. அதனால கூட இது மாதிரி வரலான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இதுக்கப்புறம் வீட்டில் கண்டினியூஸாக இருக்க போகிறேன். வ்ளாக் நிறைய உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக போட போகிறேன். அப்போ ஸ்கின் கேர் நான் எனக்கு பர்சனலாக யூஸ் பண்ணுறதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? என் ஸ்கின் அப்டேட் கரண்ட்டாக இப்போ இப்படி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா செட் ஆகட்டும். குட் நியூஸ் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் 2 டேஸில் சொல்கிறேன். எனக்கு குட் நியூஸ் அது. அப்புறம் நெக்ஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு இந்த வீக்கில் எப்போ போடுவோன்னு தெரியல. கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். என்னோடய ஆரி ஒர்க் கலெக்ஷன்லாம் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். அது யாருக்கு பிடிக்கும்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். சிம்பிளாக எப்படிலாம் ப்ளவுஸ் தைச்சிருக்கா, அது யூனிக்காக எப்படி போடலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய டிப்ஸும் உங்களுக்கு சொல்ல போகிறேன்.
ஓகேங்க, இது வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன். அவ்வளோதான். இப்போ வந்து ஏர் கூம் பண்ணிக்கிட்டு நம்ம இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஜஸ்ட்டு அவ்வளோதான். இந்த 3 ஸ்டெப் தான் நான் போடுவேன். பவுடர் வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன், உங்களுக்கே தெரியும். பிந்தி யூஸ் பண்ணுவேன். எல்லோரும் யூஸ் பண்ணுறது தான், சில பேர் வைக்க மாட்டாங்க அதை கூட. நான் வந்து இந்த ஸ்டோன் பிந்தி இந்த மாதிரிலாம் மாடல் பிந்திலாம், அதாவது பொட்டுலாம் அந்த மாதிரி வைக்க மாட்டேன். யூஸ் பண்ணுவேன் வீட்டில் இருக்க சொல்லோ, எங்கன்னா போகணுன்னா அப்படின்னா எங்கன்னா போகணுன்னா யூஸ் பண்ண மாட்டேன். ஏன் சொல்லுங்கள், நம்ம போக சொல்ல அது கண்டிப்பாக விழுந்துது. என் நெத்தியில் வந்து ஒன்று செட் ஆக மாட்டுது. அதனால் வந்து நான் வந்து இந்த மாதிரி வச்சேன்னா எனக்கு நல்லா ஸ்டே ஆகும். 1 டே ஆஃப்டராகவே இருக்கும். நம்மளாம் எடுத்தால் தான், குளிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளாக போயிட்டு எடுத்தால் தான் இருக்கும். ஓவராக கோல்டாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இஞ்சி டீ அந்த மாதிரி, இஞ்சி டீனா பால் மிக்ஸ் பண்ணாமல் நான் எடுக்குவேன். உங்களுக்கே தெரியும், வெயிட் லாஸ் இருக்குன்னா நம்ம கரெக்டாக பண்ணோம். உடம்பு சரியாக வராதோ நம்ம கையில் தான் இருக்குது. அதை எப்படி டேக் ஓவர் பண்ணுறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம பார்த்து சைலண்ட்டாக பார்த்துட்டே இருந்தால் அதிகமாக தான் ஆகும். நான் இப்போ எனக்கு கோல்டு, என் ஃபேஸே தெரியும், நல்லா உப்பலாயிட்ருக்கு. இந்த டைமில் வந்து நான் சைலண்ட்டாக பார்த்து இருந்தால் அதிகமாகிட்ருக்கோம். இன்னும் 3 டேஸ் எக்ஸ்ட்ரா போகும். வெயிட் லாஸும் பண்ணுற மாதிரி இருக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, என் வெயிட் இன்றைக்கி பார்த்து 65. ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா, டே 5 இன்றைக்கி சண்டே விட்டுட்டேன். நார்மல் வெயிட் எனக்கு போகிற கோல்டு வெளியே போகிற வேலை இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு வந்ததுனால அது நான் வெயிட் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணல. இன்னிலேருந்து அப்டேட் பண்ணலான்னு இருக்கேன். இன்றைக்கி வந்து டே 6 நினைக்கிறேன். 65 என்னோடய வெயிட்டு. நார்மலாக அதே 2 டேஸாக மெயின்டைன் ஆகுது. பார்க்கலாம் இந்த வீக்குள்ளே எவ்வளோ கேஜ் கம்மியாகுதுன்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நிறைய தண்ணி குடிப்பேன். ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. வெயிட் லாஸில் வந்து உங்களுக்கு ஈஸியாக ஃபேட் எல்லாம் பேர்ன் ஆகிட்டு உங்களுக்கு ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா, நல்லா ஹாட் வாட்ரு நீங்கள் குடிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 hour நீங்கள் இருக்கிற ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நம்மளுக்கான டைம் வந்து நீங்கள் தான் ஸ்பேஸ் கொடுக்கணும். உங்களுக்கு ஒரு 1/2 hour மினிமம் கொடுத்தீங்கன்னா, நல்லா ஸ்வெட் ஆகணும். பக்கத்தில் ஒரு கிளாஸ் ஹாட் வாட்டர் வச்சுக்கோங்க. இல்லை பிளாக் காஃபி, இஞ்சி டீ, உங்களுக்கு எந்த மாதிரி க்ரீன் டீ இந்த மாதிரி எது இருக்கோ அந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே அந்த தண்ணி ஸ்கிப் பண்ணி, அதாவது சிப் பண்ணி குடிங்க. ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ண உங்களுக்கு பாடியில் இருக்கிற ஸ்வெட்டெல்லாம் வெளியே வரணும். அது வேர்வெல்லாம் வெளியே வந்துச்சுன்னா நல்லா போய் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுடுங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இன்னும் குயிக்காக வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம். வெயிட் லாஸ் பண்ணால் நம்ம உடம்பு வந்து எப்படி சொல்கிறது, நல்லாவே இருக்காது, பார்க்க நல்லா இருக்காது அப்படிலாம் சில பேர் சொல்லுவாங்க. வெயிட் லாஸ் பண்ண நல்லா இருக்காதா சொல்கிறவங்க சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் வந்து 99% வந்து கம்மியாகும். ஓகேவா? மறுபடியும் வெயிட் கெயின் ஆகுதோ உங்கள் கையில் தான் இருக்குது. ஃபுட் ஹேபிட் தான் மெயின் ரீசன் வந்து நீங்கள் எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறதுன்ட்டு அதில் தான் இருக்குது. ஓகேங்களா? வெயிட் கெயினோ வெயிட் லாஸோ இது ஃபாலோ கற்றுக்கிட்டிங்கன்னா போதும், ஈஸியாக பண்ணலாம். ஒர்க் அவுட்ன்றது நம்ம கம்பல்சரி. இப்போ எப்படி காலையில் ப்ரஷ் பண்ணுறோம், பாத் பண்ணுறோம், அந்த மாதிரி தான் நம்ம ஒர்க் அவுட்ன்றது ஒரு 20 நிமிஷம், இன்னும் 1/2 hour வந்து நீங்கள் கம்பல்சரி டெய்லி அது ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. இதை சின்ன சின்ன ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப் லாங் வந்து ஹெல்த்தியாக லைஃப் ஸ்டைல் இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நான் ஏர் கோம் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சிம்பிளாக இப்படி தான் வருவேன். நான் வந்து டெய்லி ஏர் வாஷ் பண்ணிட்டு இருந்தேன். ஆஃபீஸ் போகிறனால டெய்லியுமே பண்ணுவேன். இப்போ வந்து கோல்ட் ஆகிட்டுருக்கு. வீட்டில் ஆயில் வச்சுன்னா ஏர் வாஷ் பண்ணிடுவேன் மறுநாள். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோல்டானால ஏர் வாஷ் பண்ணலை. நல்லா ஆயில் மட்டும் நேற்று அப்ளை பண்ணது. அதுக்கு முன்னால் வந்து ஏர் வாஷ் பண்ணேன். நேற்று ஆயில் நல்லா அப்ளை பண்ணேன். இப்போ அப்படியே தான் விட்டுருக்கேன். லைட்டாக கோம் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ வந்து வெளியே ஒர்க் இருக்குது, அதையும் முடிக்கணும். முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு. உடம்பு சரின்னு சொன்னேன், ஓரளவுக்கு செட் ஆகிருக்கு. இப்போ எனக்கு வந்துருச்சு. எல்லாருக்கும் வீட்டில் வந்து இப்போ எனக்கு வந்திருக்கு. பார்க்கலாம், நம்ம கையில் தான் இருக்குது. ஆக்டிவாக எடுத்துன்னு போனால் நம்ம ஒர்க் பண்ணுறத வந்து ஆக்டிவாக வச்சுக்கணுன்னா எந்த ஒரு ஃபால்ட் வந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக போயிடும். இதை நான் கற்றுக்கிறது. இதுவும் நானும் அப்போ எனக்கு தெரியாது. இப்போ குழந்தைங்க இருக்கனால நம்ம பிஸியாக தான் அவங்களுக்கு செஞ்சு தான் ஆகணும் ஒர்க்கெல்லாம். அதனால் யார் செய்வேன், நம்ம தான் செய்யணும். அதுக்காக நம்ம ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் மெயின் செட் வச்சுக்கிட்டு நான் எல்லாமே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி தொடர்ந்து நம்ம வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.